பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இருந்து புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க தற்போது கேட்கலாம். டார்வின், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். வணக்கம். நிதி ஆயோக்கினுடைய 10வது நிர்வாக குழு கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையில் இன்று டெல்லியில் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் என்பது ஆரம்பித்து இருக்கிறது. இதில் அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களும் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினமே டெல்லி வந்திருந்தார். அரசுமுறை பயணமாக 2 நாட்கள் அவர் டெல்லியில் தங்கியிருந்து சில சந்திப்புகளை, அரசியல் ரீதியான சந்திப்புகளையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் காங்கிரசுடைய மூத்த தலைவரான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து அவர் சில அரசியல் ரீதியான பேச்சுக்களையும், அதே போன்று இந்த ஆளுநர் விவகாரத்தின் தொடர்பாக குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் தொடர்பாகவும், அதில் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களும் ஒரு சிறப்பாக இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிளம்பி தற்போது அங்கு பாரத் மண்டபத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கு சென்றடைந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நிதி ஆயோக்கினுடைய நிர்வாகம் மற்றும் நிதி ஆயோக்கிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நிதிகள், மத்திய அரசிடமிருந்து கொடுக்க வேண்டிய நிதிகள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். மேலும் பிரதமர் மோடியை இந்த பிற்பகல் சந்திப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் பிரதமர் மோடியை சந்திக்கும் போது தமிழகத்திற்கான நிதி, அதாவது கல்வி நிதி, அதே போன்று ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி, மன்ரேகா திட்டத்திற்கான நிதி என அனைத்து நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்த இருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிதிகள், அதாவது பேரிடர் நிதியாக இருக்கட்டும், வெள்ளத்திற்கான நிதி என அந்த நிதிகளையும் கோரிக்கை வைப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை என்பது பாரத் மண்டபத்திலேயே அந்த கூட்டத்திற்கு பின்பாக சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் இதனை அடுத்து மாலை 6 மணிக்கு செய்தியாளர்களை டெல்லி விமான நிலையத்தில் வைத்து சந்திப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று தெரிவித்து சென்றிருக்கிறார். ஏனெனில் அவர் அந்த கூட்டம் முடிவடைந்த பின்பாக நேரடியாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை திரும்புவதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது டெல்லி விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பிரதமர் மோடியினுடனான அந்த சந்திப்பு மற்றும் நிதி ஆயோக் கூட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின். நன்றி.